இன்னைக்கு அ அதாவது என்னன்னா, ஷோ பூரா அடிச்சுக்கிறாங்கன்றதுக்காக, அடிக்கிறதே ஒரு ஷோ ஒரு டாஸ்க்கா கொண்டு வந்திருக்காங்க பாரு. நியாயப்படி இவனுங்களுக்கெல்லாம் ஸ்குவிட் கேம் தான் வைக்கணும். ஸ்குவிட்ல இருக்கிற எந்த கேம நீங்க வச்சாலும் சரி. இவங்களுக்கு நடக்கிறத பார்த்து நம்ம எல்லாருமே மஞ்ச பாலை அடிக்கணும், பச்ச பாலை அடிக்கணும் அப்படின்னு பார்த்து சந்தோஷமா பார்த்திருப்போம். இருந்தாலும் அந்த ஒரு சந்தோஷம் இல்லாம, நேத்து அதுவும் இல்லாம மக்களே இவங்க 2 பேரும் கத விட்டுருப்பாங்க. அவருக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது மக்களே. நான் லேட்டா வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். ரொம்ப லேட்டா வீட்டுக்கு வந்து சேர்ந்ததுனால ஷோவும் பார்க்கல. இவங்க பேசுற ஷோவ பார்த்தேன். பார்க்கவும் முடியல. பேசாம வச்சுட்டேன். அதுக்கு நான் பேசாமலே இருக்கலான்ட்டு. ஸோ ஐய்யயோ! இத நான் சொன்னா நாளைக்கு வந்து என்னையும் செய்வானுங்க. இருந்தாலும் நேத்து நடந்த நிகழ்வுகள், இன்னைக்கு நடந்த நிகழ்வுகள். அதாவது டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டாஸ்க் ஆரம்பிச்சு வேக வேகமா டாஸ்க்குகள் மும்முனைப்போட வேக வேகமா நடக்குது. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் டாஸ்க்க பொறுத்தவரைக்கும் அப்படி மைல்டா ஆரம்பிக்கிற மாரி ஆரம்பிச்சு, அப்புறம் சுத்த விட்டு, அதுக்கப்புறம் பசில அடுக்க விட்டு, எவ்வளோ பெரிய டஃபஸ்ட் கேம் எல்லாம் நடுவுல அப்படி கொண்டு வந்து, இப்போ வந்து மோஸ்ட் இம்பார்ட்டிங் அதா இம் அதாவது ரொம்ப பயங்கரமான கேம்ஸ் எல்லாம் இனிமேல் தான் இறங்க போகுதுன்ற மாதிரி ஒவ்வொருத்தர் ஜெயிக்கிறதும், யார் ஜெயிக்கணும்ன்றதுக்கும் ஏத்த டிசைன்ல ஒரு ஷோ போகுது. ஷோவோடைய பெர்செப்ஷனல் வியூல எப்படி இருக்குன்னா, சபரி டிக்கெட் டு ஃபினாலே ஜெயிக்கிறதுக்கு என்ன மாரியான டிசைன் இருக்கணுமோ அந்த மாரி டிசைன் தான். ஆனா, அதுக்காக அவன் உழைப்பு போடாம இல்ல. முழு உழைப்ப போடுறான். முழு பங்களிப்பு இருக்கு. பட் அந்த பாயிண்ட்ஸ் டேபிள மேஜரா மெஷர் பண்ணோம்னா, அதுக்கேத்த மாதிரி சில விஷயங்கள் செய்ற மாரி இருக்கு. யார் எப்போ எந்த நேரத்துல எந்த டைம் ஐ மீன் அ ஸ்கோர் டேபிள்ல எப்படி போகணும்ன்றதுக்கு ஏத்த மாரியான டிசைன். பட் வாட்ஸ்எவர் அ இந்த கேம் போயிட்டுருக்கிற இந்த அ டஃப் டைம்ஸ்ல 2 பொண்ணுங்க ரொம்ப பிரமாதமா விளையாடுறாங்க. ஸோ வி ஷுட் அப்ரிஷியேட் சுபிக்ஷா அண்ட் அரோரா ஃபார் கிவிங் எ வெரி டஃப் ஃபைட் ஆன் ஃபர்ஸ்ட் டாஸ்க். அவ்வளோ நேரம், அவ்வளோ ஹவர்ஸ் நின்னது வந்து எப்படி சொல்றது? உண்மையிலேயே ஒரு டைம்ல ஒரு சீசன்ல சிங்கப்பெண்ணே அப்படின்னு போட்ட மாதிரி, அவ்வளோ பட்ஜெட்ல இந்த சாங் இந்த சீசன்ல வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணதுனால, சில வேற எது நல்ல சாங்குகள போட்டு இவங்க ரொம்ப பயங்கரமா மோட்டிவேட் பண்ணிட்டாங்க. அதுக்கேத்த மாதிரி சுபிக்ஷா வெல் டிசர்வ்ட். ஷி ஸ்டுட் ஃபார் ஹர் ஓன் யூ நோ ஒரு ஸ்டர்பனா இந்த கேம் நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு பயங்கரமா ஆ ஆடினது வந்து மிகவும் பாராட்டத்தக்க ஒரு விஷயம். சுபிக்ஷாவோட கேம். அதுக்கு கொஞ்சம் கூட சலிப்பில்லாமல் அரோராவும் ரொம்ப டஃப் ஃபைட் குடுத்தாங்க. எப்பவுமே வந்து இந்த பட்டின தோத்ததுங்கலாம் டப்புன்னு கூடி ஒரு ஒரு நொண்ணு நொண்ணு நொண்ணுன்னு ஒண்ணு இருந்து ஒரு சிலதுங்கலாம் போய் படுக்கவே போயிடுச்சுங்க. ஸோ பட் இன் தட் வே எனிவேஸ் லைக் தே போத் பிளேட் வெல். அதுக்கப்புறம் 2ண்ட் டாஸ்க், 3ர்ட் டாஸ்க் எல்லாம் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான மோட விட அதாவது சாண்ட்ரா ஜெயிச்ச உடனே கோல்டு பால எடுத்த உடனே இருக்குனுமே ஐய்யயோ! வேற லெவல். இதுல என்னன்னா திடீர்னு இதுக்கு நடுவுல கமருதீன் அ பார்வோடைய நேத்தியோட சண்ட. அந்த சண்ட வீண் சண்ட. ஆனா அந்த சண்டைக்கு அவன் சொன்ன காரணம் தான் இருக்கு. இவ என்ன அடிச்சுட்டா, அதனால நான் வந்து விடமாட்டேங்கிறேன். என்னடா டேய்! குல்ஃபி ஐஸ் விக்கிறவன் மாரி, நைட்ல டிங்கி டிங்கி டிங்கின்னு பெல் அடிச்சுக்கிட்டு, நீங்க தானடா அடிச்சு அடிச்சு விளையாண்டுட்டு இருந்தீங்க. இப்ப என்னடான்னா, மிஸ் இவன் அடிக்கிறான். அப்படின்ற மாரி அது ஒரு கன்டென்ட்ன்னு வச்சு, அதுல பயங்கரமான ஒரு ப்ரோமோவ போட்டு, பொசுக்குன்னு அந்த சண்டையில வழக்கம் போல இந்த 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 சண்டைய எப்படி சரி எனிவேஸ் இது ஒரு பயங்கரமான மேன் ஹேண்ட்லிங் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க கொண்டு போறதுக்காக கமருதீன் உசிரையே குடுத்து போராடினாலும் ஒரு ஒருத்தர் கூட இந்த இந்த சண்டைய வந்து ஒரு 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 மைலேஜ்ல பார்க்கவே இல்ல. அது அது எப்படி போச்சுன்னா, உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு, வெளில இருக்கிறவங்களுக்கு வன்மம் தெரியுது. இவங்க 2 பேரும் முறைக்கிறது. ப்ரோமோலலாம் பயங்கர பில்டப் குடுத்து, ஆனா இவங்கள நம்பி தான் நம்ம எங்கேயுமே பந்தயம் கட்ட முடியலையே. ஏதோ ஒரு இடத்துல வந்து மறுபடியும் 2 பேரும் சிக்கி அடிச்சுக்கிறாங்க. அதனால இவங்க 2 பேரும் வந்து நேச்சுரலி ஸ்பீக்கிங் என்னன்னா, ஆர்கானிக், இன்ஆர்கானிக் லவ்வ பார்த்த இந்த ஹோல் சீசன் ஆஃப் பிக் பாஸ்ல எல்லா சீசன்லயும் மோஸ்ட் அட்ராசிட்டி டாக்ஸிக் அ நான் லவ்வ பண்ணியே தீருவேன்னு, அப்புறம் லவ் பண்ணவே இல்லன்னு நம்மள டார்ச்சர் பண்ற கப்பிள்ஸ் யாருன்னா, இந்த கப்பிள்ஸ் தான். நல்லா எழுதிக்கோங்க. கப்பிள் கோல்ஸ்ன்னு இருக்கு. இவங்களே ஏதாவது ஒரு பெரிய ஹோல்ஸ்ல போட்டு உள்ள போட்டு அடைச்சு கட்டி போட்டுருங்க. பூப்புள் சாக்ல போட்ட மாரி. இந்த ஷோல இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தா, ப்ரோமோ பூரா டாஸ்க்குங்கள காமிக்க மாட்டேங்கிறாங்க. ப்ரோமோ பூரா என்ன என்ன நடக்குதுன்னா, திருப்பியும் பார்வ வச்சு ஒரு ப்ரோமோ. அந்த ப்ரோமோல கமருதீன் கன்டென்ட். சப்பா டேய்!
டிக்கெட் டு ஃபினாலே அப்போ கூட இந்த பால் அடிச்ச சீனைய கூட ப்ரோமோவா போட்டுருக்கலாம்டா. அத ஏன்டா போட மாட்டேங்கிறீங்க? ஆனா ஒண்ணு, இன்னைக்கு கேம்ல ஒரு விஷயம், அதாவது எப்படின்னா, வெளியிலயும் பார்க்குறேன். சில பேருக்கு திவ்யாக்கு முட்டு குடுத்து பேசி, திவ்யாக்கு அப்புட்னா திவ்யா உண்மையிலேயே நல்லா ஆக்சுவலா வந்து ஒரு பொட்டன்ஷியலாவே இந்த கேம திவ்யா ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல இப்ப யார ட்ரிகர் பண்ணா கரெக்ட்டா இருக்கும்னு பக்காவா பிளான் பண்ணி ட்ரிகர் பண்றதும், எந்த இடத்துல கம்மியா பேசிக்கணும், எந்த இடத்துல யார கரெக்ட் பண்ணாம பேசணும்ன்றத பெரிய புரிதலோட ரொம்ப அழகா ஹேண்டில் பண்றாங்க. ஸோ எல்லாத்துக்கும் மேல திவ்யா வந்து ஆஸ் யூசுவல் எப்பவுமே திவ்யா ஒன் 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 ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் த பாயிண்ட் கொஞ்சம் அநாயகா இருந்தாலும், இன்னொரு லெவல்ல வந்து டஃப்பா இப்ப இருக்கிற இந்த வீட்ல கம்பெட்டிங் ஐ மீன் அந்த காம்படன்சிய கரெக்ட்டா கிரியேட் பண்றது வந்து திவ்யா மட்டும் தான்னு எனக்கு ஒண்ணு தோணுது. ஏன்னா ஐ மீன் சுபிக்ஷாக்கு அப்புறம். ஏன்னா சுபிக்ஷா அரோரா வந்து ஜென்யூன் எஃபர்ட்ஸ்ல ஏதாச்சும் ஒண்ணு ட்ரை பண்ணி முன்ன வரணுன்றதுக்காக நான் எல்லா முயற்சிகளும் பண்றாங்க. பட் அபார்ட் ஃப்ரம் தட் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, பொதுவா டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்ல வந்து ரொம்ப டஃபஸ்ட்டா ஆடக்கூடிய மென் பிசிக்கல் அக்ரெசிவ்னஸ காட்டக்கூடிய கேம் அப்படின்ற மாதிரியான கேம் வரலையேன்ற மாரி நெனச்சா, இவனுங்க இந்த கேம்லயே பொண்ணுங்க தான் செம்ம டஃப் குடுக்குதுங்க. இவனுங்க பொசுக்கு பொசுக்குன்னு எல்லாம் அதுவும் வினோத்தெல்லாம் பேசினதுக்கு, "வினோத்குள்ள ஒரு ஃபயர் இருக்கும் பாரு" அப்படின்னு பார்த்தா, என்னடா இது கேபிள் ஒயர் மாரி போயிட்டு இருக்கேன்ற மாரி இருக்கு. வினோதோட கிட்டலாம் எதிர்பார்த்தது வேற. கமருதீன் ஓரளவுக்கு நெனச்ச மாரி ஹி இஸ் கிவிங் ஹிஸ் பெஸ்ட். டாஸ்க்ல. பட் எனக்கு ஃபுல் ஹோப் இருக்கு. நீ டாஸ்க்ல என்னதான் முட்டு குடுத்தாலும், எவ்வளோ பெரிய செங்கல்ல போய் முட்டிக்கிட்டாலும், அது நடக்காது. அது நடக்கவே நடக்காது. அதனால அதுக்கும் வாய்ப்பில்ல. பட் ஆனா கம்ப்யூட்டர் இஸ் பிளேயிங் வெல். ஐ மீன் டாஸ்க்ன்னு வரும்போது அந்த டாஸ்க்குக்கான எஃபோர்ட்ட ரொம்ப ஈஸியா பண்ண நல்ல வேளை எஃப்ஜே தூக்குனாங்க. இல்லன்னா எஃப்ஜே இத விட ஃபாஸ்ட்டா பண்ணுவாப்ல. இந்த மாரியான விஷயங்கள்லாம் எனக்கு என்னமோ இன்னைக்கு ஷோல அந்த மாவு கொட்டுறதுல வந்து அரோராவ வந்து ஹைட் விஷயத்துல ஏதோ ஓரளவுக்கு கொஞ்சம் அன்ஃபேரா தான் இருக்குமோ அப்படின்ற மாரி ஒரு ஃபீல் இருக்கு. ஏன்னா அதோடைய லென்த் டிஸ்டன்ஸ பார்க்கும்போது அவங்க ஆல்ரெடி 2 நாளா அவங்க விளையாண்டுட்டு இருக்கிற கேமுக்கெல்லாம் அவங்க கையி, காலு, டோ ஆல்ரெடி மெதுவா வலி பிச்சுக்கிட்டு தான் இருக்கும். பட் இன்டீட் பயங்கரமா எல்லா டாஸ்க்லயும் ஒரு பயங்கர ஃபயர் அண்ட் ஸ்பிரிட்டா அ முருகா! அப்படின்னு ஃபுல் ஸ்பிரிச்சுவல் கம் எஃபோர்ட் அண்ட் ஃபோர்ஸ்ல விளையாண்டுட்டு இருக்காரு சபரி. வித் டியூ ரெஸ்பெக்ட் அண்ட் வித் ஆல் லவ் உன் முயற்சிகள் முன்னேறட்டும் தம்பி. இதுக்கு நடுவுல நம்ம தலைமை வைக்கிறோம். அதாவது சில கேம் ஃபேவரா போகுது. சில கேம் ஃபேவர் ஆகறதுக்கு வாய்ப்பு இல்லாம தான் போகுது. பட் வாட்டெவர் எல்லா டாஸ்க்குகளையும் ஆன் ஹிஸ் பிசிக்கல் எஃபோர்ட் வாட் ஹி இஸ் புட்டிங் இஸ் கிரேட். அது ரொம்ப நல்லாவே இருக்கு. ஆனா மறுபடியும் சில விஷயங்கள் அது டிராமாட்டிக்கா தான் இருக்கு.